சோத்தை வீட்டில் கொண்டு வந்து பார்த்துருப்பேன், ரோட்டில் கொண்டு வந்து பார்த்துருப்பேன், ஏன் காட்டில் கூட கொண்டு வந்து பார்த்துருக்கேன்டா. அதனடா பொட்டியில் கொண்டு வரீங்க. என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன், இந்த வீடியோ முழுசாக பாருங்களேன். காலையில் சூரியன் வரதுக்கு முன்னே நான் எழுந்துக்கணும்னு நினச்சா அது எனக்கு முன்னே வந்துச்சு காய்ஸ், ஒன்றும் பண்ண முடியல. சரி அதெல்லாம் விட்டு நம்ம கான்வென்ட் எடுக்கலான்னு போனால் நம்ம ட்ரைபாட் கோயிந்தேன் புட்டுன்னு போயிட்டான். நம்ப மாட்டீங்க, இந்த சோகத்தினால நான் மொட்டை மாடி டேங்க்லாம் எதையும் குதிக்கலான்னு போயிட்டேன். திடீர்னு நம்ம தூரத்து நம்பர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு, ஃப்ரீயாக இருந்தால் டீ குடிக்க போகலாம் வரீங்களான்ட்டு. நானும் இந்த மண்டை சூட்டோட ஒரு டீ அடிக்கலான்ட்டு ஓகே சொன்னது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை வெளியே இருந்தது, நானும் அதை முடிக்க போயிட்டேன். அப்புறம் நண்பர்களே, முக்கியமாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். மனசு சரியில்லைனா வீட்டில் மட்டும் தயவு செஞ்சு அழுதுட்டு உட்காந்துக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, லைஃப்ன்றது நம்மளால ஒரு தடவை தான் வாழ முடியும். ஸோ ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மண்டையில் ரொம்ப ப்ரெஷர்லாம் குத்திக்காதீங்க. ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்னு மட்டும் நினச்சி வாழ்ந்தீங்க, சத்தியமாக உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழாமையே போயிடுவீங்க. ஸோ ஜாலியாக வாழ்ந்துட்டு பறந்து போயிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே நம்ப பறக்கலாமா? ஆல்ரெடி இன்னைக்கு சொன்ன மாதிரி சில வேலைகள் இருந்தனால நான் இன்னைக்கு மிட் நைட் ஷிஃப்ட் தான் ஓட்டியிருந்தேன். என்னதான் கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் எப்படியோ அச்சு பிச்சு ஓட்டி தான் ஆகணும். ஆர்டர் பிக் பண்ணிட்டு வர வழியில் தான் என் பழைய ஸ்கூலை பார்த்தேன். பார்க்கும்பொழுது நிறைய நினைவுகள் வந்தது, அழகா இருந்தது. அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு ஆர்டர் எடுக்க வந்துட்டோம்ப்பா. நானும் அச்சு பிச்சு நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்கலான்னு போய் பார்த்தா கடைக்கு பதிலாக கூட இருக்குது. இன்னாத்தல்லன்னு கேட்குறேன். அதுக்கு அந்த வடக்கு நண்பர் ருக்கோ பாய் சர்வே கரோ கூடையிலேருந்து ஆர்டர் வரும்ன்றான். ரங்கம்மால கடைசியாக நீண்ட காத்திருப்புக்கு அப்புறம் தான் என் ஆர்டருக்கான கூடிய விட்டான். சரி, அதில் நானும் ஆர்டர் எடுத்துக்கின்னு ஜிலோ ஆகிட்டேன். ஒரு வழியாக ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வண்டியை வீட்டில் விட்டா தலை கிருகிருன்னு ஆகுது. அவ்வளோதான், இதுக்கப்புறம் அண்ணன் மட்டை. மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.